Abstract ஆப்ல இருக்கக்கூடிய ரெஃபர் அண்ட் ஆட் பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி வந்து Abstract ஆப்ல ரெஃபர் பண்ணி ஆட் பண்றது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் டீடைல் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அப்ஸ்டாக்ஸ் ஆப்போட லிங்க் நான் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அப்ஸ்டாக் ஆப்பில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். எப்படி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதை பார்த்துட்டு நீங்கள் அக்கௌண்ட்டை ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்லேருந்து ரெஃபர் பண்ணி வந்து ஈஸியாக ஆன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் இந்த அப்ஸ்டாக்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணதுமே சைடில் வந்து உங்களோட அக்கௌண்ட்டோட ப்ரொஃபைல் இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா வந்து ரெஃபர் அண்ட் ஆன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ப்ரொஃபைல் ஆப்ஷன் கிளிக் பண்ணதுமே ரெஃபர் அண்ட் ஆன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் ஏதாச்சும் ஒரு ப்ரௌசரில் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் அந்த ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு ரெஃபரல் லிங்க் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்கை நீங்கள் காப்பி பண்ணி யாருக்கு ஷேர் பண்ணணுமோ அவங்களுக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட லிங்கை கிளிக் பண்ணி அவங்க வந்து அப்ஸ்டாக்ஸ் ஆப்பில் டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு 300 rupees பார்த்தீங்கன்னா வந்து கிடைக்கும். நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் லிங்க் அனுப்பி அவங்க அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களோட நம்பருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எஸ்எம்எஸ் வந்து வரும். இந்த மாதிரி உங்களுக்கு 300 rupees பார்த்தீங்கன்னா வந்து வவுச்சர் வந்துருக்குது அப்படின்ற ஒரு எஸ்எம்எஸ் பார்த்தீங்கன்னா அப்ஸ்டாக் சைட்லேருந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் இதை எப்படி வந்து கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ உங்களோட அப்ஸ்டாக்ஸ் ஆப்பில் அந்த ப்ரொஃபைல் பேஜில் போயிட்டு சைடில் இருக்கக்கூடிய அந்த ப்ரொஃபைல் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த ப்ரொஃபைல் பேஜில் உங்களுக்கு ரெஃபர் அண்ட் ஆட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து காட்டும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணதுமே டேரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரௌசரில் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் எந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் வந்து ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரி வந்து காட்டும். உங்களோட லிங்கை கிளிக் பண்ணி ஒருத்தவங்க அதில் டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதில் போய் செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து கோடு வந்து காட்டும். அதில் காப்பி கோடை கிளிக் பண்ணிட்டு அதில் கிளைம் ரிவார்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் வந்து வவுச்சராக வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை நீங்கள் எதில் வேணாலுமே வந்து ரெடீம் பண்ணிக்கலாம். இதில் நிறைய ஆப்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கும். ஏஜியோ, அதுக்கப்புறம் பீட்டர் இங்கிலாண்டு, அதுக்கப்புறம் டாமினோஸு, அதுக்கப்புறம் ஃப்ளிப்கார்டு, அமேசான் பே, இந்த மாதிரி நிறைய விதமான ஆப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் எந்த ஆப்பில் நீங்கள் அந்த வவுச்சரை வந்து ரெடீம் பண்ணுமோ அதை நீங்கள் ரெடீம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா அந்த வவுச்சரை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போது நான் இதில் வந்து அமேசான் பே கிஃப்ட் கார்டில் தான் வந்து இதை நான் ரெடீம் பண்ண போகிறேன். அதனால் நான் அதை வச்சு தான் இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் அதே ப்ரொசீஜரை எந்த ஆப் நீங்கள் வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப்பில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதில் அமேசான் பே கிஃப்ட் கார்டில் தான் வந்து பண்ண போகிறேன். அதனால் இதில் கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அமேசான் பே கிஃப்ட் கார்டு காட்டும். நீங்கள் அதில் பண்ணுறதா இருந்தால் அதிலே கூட பண்ணலாம். அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வவுச்சர் அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் குவான்டிட்டி என்ட்ரு பண்ணிவிட்டு செக் அவுட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேமு, இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் அமேசானில் நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அதுதான் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும். ஸோ நீங்கள் எந்த ஆப்பில் ரெடீம் பண்ணாலும் சரி அந்த ஆப்பில் நீங்கள் உங்களோட ஃபோன் நம்பரை வச்சு தான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. அந்த ஃபோன் நம்பர் தான் இதில் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும். அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் அதை கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அந்த கோடு வந்துருக்கும்ல, உங்களுக்கு எஸ்எம்எஸ்லேயே அந்த கோடு வந்திருக்கும். நீங்கள் காப்பியும் கூட அந்த கோடை வந்து பண்ணியிருப்பீங்க. அந்த கோடை இங்கே வந்து என்ட்ரு பண்ணிட்டு அப்ளை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 300 rupees வவுச்சர் வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஆயிடும். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை நீங்கள் அக்ரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் ஆர்டர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஆகிடும். ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் பார்த்தீங்கன்னா வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதிலே பார்த்தீங்கன்னா இப்போது இந்த கிஃப்ட் கார்டுக்கான கோடையுமே உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கோடை நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக உங்களோட அமேசான் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து பே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். மேலே அமேசான் பே வந்து இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஆல் கிஃப்ட் கார்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ஆட் ஏ கிஃப்ட் கார்டுன்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி கிஃப்ட் கார்டு கோடு வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். நீங்கள் காப்பி பண்ணிங்களா அந்த கோடை நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு
ஆட் கிஃப்ட் கார்டு டு பேலன்ஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 300 rupees பார்த்தீங்கன்னா உங்களோட அமேசான் பேல வந்து ஆட் ஆகிடும். இந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் அமேசானில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பில் பேமெண்ட்ஸு, ரீசார்ஜ், இந்த மாதிரி அமேசானில் இருக்கக்கூடிய எல்லா சர்வீசஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த அப்ஸ்டாக்ஸில் முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரெஃபரல் ஆன் பொறுத்தளவுக்கு டைரக்டா பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி முன்னாடி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா வவுச்சரா ரெடீம் பண்ற மாதிரி வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால நம்ம இந்த அப்ஸ்டாக்ஸ்லேருந்து நம்ம ரெஃபரல் லேண்ட் மூலியமாக வரக்கூடிய அந்த மணியை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வவுச்சரா வந்து ஒரு ஆப்பில் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு அதில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படிதான் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒர்க் ஆகும். அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ எப்படி வந்து அப்ஸ்டாக்ஸில் ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணுறது, அதுக்கப்புறம் ரெஃபர் பண்ணி வரக்கூடிய அந்த மணியை வந்து எப்படி நம்ம கிளைம் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.